Hello Chatted Contents. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ஜினல் காஸ்டிங் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 6லேருந்து 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 6. A company sells its product at 15 per unit. In a period, if it produces and sells 8,000 units, it incur a loss of 5 per unit. என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனியோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 50 per unit. அதே 8,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 5 per unit லாஸ் ஆகுது. If the volume is raised to 20,000 units, it earns a profit of 4 per unit. அதே 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 4 per unit வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. கால்குலேட் த பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் போத் த டேர்ம்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஸ் வெல் ஆஸ் இன் யூனிட்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 8,000 யூனிட்ஸ்னால் லாஸ், ஓகேவா? எவ்வளோனா 5 per unit. அதே 20,000 யூனிட்ஸா? எஸ், 20,000 யூனிட்ஸ்னால் ப்ராஃபிட் எவ்வளோ? 4 per unit. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நோ லாஸோ நோ ப்ராஃபிட். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா? ரெண்டு ஃபார்முலா இருக்கும். அது வந்து ஆன்சர் பார்க்கும்போது அப்படியே இருக்கும். கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவேஷனோட ஃபார்ம் பண்ணுவோம். ஆன்சர் பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ சப்போஸ் வேரியபிள் காஸ்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஒயின்னு எடுத்துக்கிறாங்க. அதே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னா 15 into 8,000. 15 into 8,000 என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இது அந்த 8,000 பொறுத்து தானே வரும். வேரியபிள் காஸ்ட் இன்ட்டு அந்த பர்சன்டேஜ். வேரியபிள் காஸ்ட் 8,000 கூட அந்த வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இன்டூ பண்ணுறாங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 40,000. ஒய்ங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. அந்த 40,000ங்கிறது ப்ராஃபிட்டில் லாஸ். 4 per unit வந்து லாஸ் ஆகுதா? 5 per unit வந்து லாஸ் ஆகுதா? ஸோ 5 into 8,000, 40,000 வந்து லாஸ். இன் செகண்ட் சுச்சுவேஷன், இது செகண்ட்னா 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 4 per unit. அப்போ வந்து 20 into 4 80,000. 20,000 into 4 80,000. மற்றது மேலே இருக்கிற மாதிரியே தான். 15 into 20,000 போட்டிங்கன்னா சேல்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணுறீங்க. வேரியபிள் காஸ்ட் எப்படின்னா 20,000 யூனிட்ஸ், அதுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் இன்டூ எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை டேலி பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். அப்போ வந்து இந்த எக்ஸ் தானே வேரியபிள் காஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து ₹5 கிடைக்குது. அதுலேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த 5 கொண்டு போய் இங்கே ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் 5 எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கும். அப்படி பண்ணோம்னா y ஈக்குவல் டு 1,20,000. அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் தெரியும், அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட்டும் தெரியும், செல்லிங் ப்ரைஸும் தெரியும். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? பிவி ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. அப்போ வந்து எவ்வளோ வருதுன்னா 66 into 2 divided by 3%. சப்போஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தாங்கன்னா 15x minus 5x equal to 1,20,000. இது சேல்ஸாக அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் பண்ணாங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 12,000 யூனிட்ஸ் ஆர் பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈக்குவல் டு 12,000. வேல்யூவில் சொல்லணும் 12,000 into 15 1,80,000. அவ்வளோதாங்க. 7th sum, you are given the following data. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர் 21-22 சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட், இயர் 22-23 சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். இதுலேருந்து நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல. நார்மலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100.
இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் அல்லது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டூ 100. அதை வச்சு பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோம். சேஞ்ச் எப்படின்னா போன தடவை எவ்வளோ இருக்குது, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, அதுதான் சேஞ்ச். இதில் 20,000 சேஞ்ச் இருக்குது, இதில் வந்து 5,000 சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் when sales are 1,80,000. சேல்ஸ் ரெக்வயர்ட் என் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 12,000, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இந்த இயர் 22-23. இந்த வருஷத்தோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிவி ரேஷியோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 20,000, இங்கே வந்து 5,000 டிவைடட் பை 20,000 இன்டூ 1000. இந்த 5,000ங்கிறது வந்து மேலே ப்ராஃபிட் வரணும், கீழே வந்து சேல்ஸ். ஸோ 25% வருது, அது பிவி ரேஷியோ. இது வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் வேல்யூவில் கிடைக்கும். அப்போ வந்து 1,20,000 இன்டூ 25%, நான் வந்து 30,000 வேல்யூவில் கிடைக்குது. அதுலேருந்து ப்ராஃபிட் லெஸ் பண்ணோம்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடைக்கும். இங்கே வந்து ப்ராஃபிட் என்னது 8,000 21-22க்கு. ஸோ 22,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். இது தெரியல இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா இது நார்மலாக தான். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அதே லாஸாக இருந்தால் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் லாஸ். அதே தான் இங்கேயும் ஃபார்முலாவாக ஈக்குவேஷனாக போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபைன் பண்ணோமா? பிரேக் ஈவன் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ வந்து பிரேக் ஈவன் வேல்யூ கிடைக்கும். 22,000 டிவைடட் பை 25%, 88,000. இது வந்து வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? ப்ராஃபிட் வென் சேல்ஸ் ஆர் 1,80,000 இருக்கும்போது ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதில் ஈஸியாக கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். 1,80,000 இன்ட்டு 25%, 45,000. ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படி எத்தனை இருக்கும்? ஸோ 22,000. இங்கே கண்டுபிடிச்ச 22,000 அப்படி இங்கே போடுறோம். ப்ராஃபிட் வந்து 23,000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சேல்ஸ் டு எனி ப்ராஃபிட் ஆஃப் 12,000. அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட இந்த டிசைடு ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். டிவைடட் பை பிவி ரேஷியோனா எவ்வளோக்கு சேல்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது இந்த 34,000 எப்போ கிடைக்கும், இவ்வளோ சேல்ஸ் ஆனால் தான் இவ்வளோ கிடைக்கும். அதில் வந்து 22,000 வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 12,000 வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அதான் இதனுடைய லாஜிக். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் 22-23. 22-23 இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருந்தாங்களா? ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இப்படி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வேறு எது மெத்தடு கொடுக்கலையா? இவங்க வந்து ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து இங்கே மேலே ஃபைன் பண்ணோம்ல, மேலே பண்ண பிரேக் ஈவன் சேல்ஸ். அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,40,000. எஸ், 1,40,000 மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் 52,000. இதுவே கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியல, பிவி ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். பிவி ரேஷியோ வந்து 25%, ப்ராஃபிட் வந்து 13,000. 13,000 divided by 25%, 52,000. ஆன்சர் கரெக்டாக வந்தால் போதும். அதுக்கு வந்து மெத்தட்ஸ் நிறையா இருக்கும் மார்ஜினல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சம் நம்பர் 8. த ப்ராடக்ட் மிக்ஸ் ஆஃப் காமா லிமிடெட் இஸ் அண்டர். இது வந்து காம்போசிட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்லாம், அது ரிலேட்டடாக. இப்போ வந்து யூனிட்ஸ் எம்ங்கிற ப்ராடக்ட் எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் என்னங்கிற யூனிட்ஸ் எவ்வளோ, அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ. கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இஃப் எதுவாக இருந்தானா கம்பெனி அண்ட் டிஸ்கண்டினியூஸ் ப்ராடக்ட் எம் அண்ட் ரீப்ளேஸ் வித் ப்ராடக்ட் ஓ. த குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஓ இஸ் 9,000 யூனிட்ஸ் அண்ட் இட் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இஸ் 18 and 9. செல்லிங் ப்ரைஸ் வந்து 18, வேரியபிள் காஸ்ட் வந்து 9. அப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இது 9. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. அப்போ குவான்டிட்டி அதாவது ரேஷியோன்னு சொல்லுவாங்களாங்க, இங்கே எவ்வளோனா அந்த யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்மை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்களா, ரீப்ளேஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க, அதுக்கு பதிலாக தான் ஓ வருது. ஸோ என் அண்ட் ஓ அதை தான் கம்பேர் பண்ணணும். இங்கே வந்து 18,000, இங்கே வந்து 9,000. அப்போ வந்து 2:1 ரேஷியோ. இதனுடைய வேரியபிள் காஸ்ட் அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ
11.5 வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபார் ப்ராடக்ட் என்ன இருக்கும் பர் யூனிட்டுக்கு. ஆன்சர் பார்க்கலாமா? ரேஷியோ வந்து 2:1 எப்படின்னா 18,000 ஈஸ்ட் 9,000. இப்போ என்ன எடுத்திருக்காங்கன்னா T = நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் O ஃபார் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதே நிறைய மெத்தட் இருக்குங்க. இது ஒரு மெத்தட் இருக்கும். நம்ம பழைய மெத்தட் மாதிரியே பார்த்தோம்னா அந்த மெத்தட் ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்னே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மெத்தடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது let T = நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் O ஃபார் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த ரேஷியோவில் எடுக்கணும்ல. ஸோ 2T எதுவாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் N ஃபார் பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் N எவ்வளோ 10.5 per யூனிட். எப்படின்னா 15 - 4.5. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் O 18 - 9 9 per யூனிட். இப்போ வந்து அதே ஈக்குவேஷனில் 10.5 × 2 × T ப்ளஸ் 9 × T - 15,000. இது என்னென்னா பிரேக் ஈவன் பாயிண்டில் என்னவாக இருக்கும்? நோ ப்ராஃபிட் நோ லாஸாக இருக்குமா? அது வந்து 10.5 வந்து கான்ட்ரிபியூஷன். அது எவ்வளோவா இருக்குது? 2 டைம்ஸாக இருக்குது 2T. அதுக்கப்புறம் இங்கே வந்து 9 கான்ட்ரிபியூஷனா இன்ட்டு T. 9 × Tங்கிறது வந்து 9 × பிரேக் ஈவன் வேல்யூ. அது பிரேக் ஈவன் பாயிண்ட்னா எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. இப்போ வந்து 10.5 அது வந்து 2 டைம்ஸ் கிடைக்கும் ஒரு கவித்தா. அதுக்கப்புறம் இன்ட்டு இது எத்தனை யூனிட்ஸ்னு தெரியாது. ஸோ Tன்னு வச்சுக்கிறாங்க. அது கூட இதை ஆட் பண்ணுறாங்க. 9 கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது இன்ட்டு T. இதுவும் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னா இது சிங்கிள் டைம் தானே. 2:1 ரேஷியோங்கிறதுனால 1. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணாங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸாக இருக்கணும். ஸோ அதுதான் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 15,000 அந்த பக்கம் போகும்போது -15,000 அந்த பக்கம் போகும்போது வந்து 15,000 ஆயிரும். இங்கே வந்து 10.5 × 2T அப்படின்னா 21T ஆயிரும். அதுக்கப்புறம் இது 90 இருக்குது. ரெண்டே ஆட் பண்ணாங்கன்னா 30T. T = 500 யூனிட்ஸ். அது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆஃப் N = 2T. அதாவது 1000 யூனிட்ஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆஃப் O = T = 500 யூனிட்ஸ். இதை வந்து நீங்கள் வேறு மெத்தடில் கூட போடலாம். வேறு மெத்தட்னா எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம்ல அந்த மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 9. Mr. X has 2 lakh investment in his business firm. He wants a 15% return on his money. எவ்வளோ வேணால் 15% ரிட்டர்ன் வேணுமா? அப்போ வந்து எவ்வளோக்கு 2 lakh. 2 lakh × 15% 30,000 இருக்கும். From an analysis of recent cost figures, he finds that his variable cost of operating is 60% of sales. வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் எவ்வளோனா வேரியபிள் காஸ்ட் வந்து 60% ஆஃப் சேல்ஸ். அப்போ வந்து 40% வந்து PV ரேஷியோவாக இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துட்டாங்க 8,000 per யூனிட். கம்ப்யூட்டேஷன் நம்மளை என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா வாட் சேல் வேல்யூ மஸ்ட் பி அப்டென்ட் டு பிரேக் ஈவன். பிரேக் ஈவனுக்கு வந்து எவ்வளோ சேல் வேல்யூனா நம்மளுக்கு PV ரேஷியோவும் தெரியும், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் தெரியும். பிரேக் ஈவன் சேல்ஸ் = இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதால அப்போ ஃபஸ்ட்டு சீக்கிரம் போட்டுருணும். 80,000 / இது 50%, 15 இல்லை 60% வந்து வேரியபிள் காஸ்ட்னா 40% வந்து PV ரேஷியோ. அப்போ வந்து 80,000 / 40%. இது வந்து இந்த பிரேக் ஈவன் சேல்ஸ் கிடைக்கும். இது 40%ன்னு போட்டிங்கன்னா 2 lakh வரும். தட் இஸ் த சேல் வேல்யூ. 9th sum. Mr. X has 2 lakh investment in his business firm. He wants a 15% return on his money. 2 lakhல 15%னா 30,000. இது என்னவா வேணுமாமா? ரிட்டர்ன் வேணுமாமா? அப்படின்னா 30,000 ப்ராஃபிட் வேணும். ஓகேவா? ப்ராஃபிட் 30,000. From an analysis of the recent cost figures, he finds that his variable cost of operating is 60% of sales. வேரியபிள் காஸ்ட் வந்து 60%னா PV ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 40%. எப்படின்னா 100% - 60% 40%. ஹிஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் 80,000 per year. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 80,000. என்ன கேட்டிருக்காங்க? ஸோ கம்ப்யூட்டேஷன் டு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். வாட் சேல் வேல்யூ மஸ்ட் பி அப்டென்ட் டு பிரேக் ஈவன். பிரேக் ஈவனுக்கு என்ன சேல் வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 80,000 / 40%. அப்படி போட்டோன்னா என்ன சேல் வேல்யூங்கிறது வந்து ஃபைன் பண்ணிடலாம். 80,000 அப்படியே கால்குலேட்டர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். /40%. நான் வந்து 2 lakh வந்து சேல் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் சேல் வேல்யூ
volume must be obtained to get 15% return on investment. 15% ரிட்டர்ன் வேணுமா? அப்போ வந்து 2 lakh இன்ட்டு 15%ன்னு போட்டோன்னா 30,000 வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வேணுமாமா. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 80,000 ப்ளஸ் 30,000 டிவைடட் பை பிவி ரேஷியோவில் 40%. 1,10,000 divided by 40%. அவன் வந்து 2,75,000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மிஸ்டர் எக்ஸ் எஸ்டிமேட்ஸ் தட் ஈவன் இஃப் க்ளோஸ்ட் த டோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் he would incur 25,000 as expenses per year. At what sales would he be better off by locking his business up? என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க க்ளோஸே பண்ணிட்டாலோ பிஸ்னஸை க்ளோஸே பண்ணிட்டாங்கனாலோ 25,000 லாஸ் ஆகுமாமா. அது எந்த லெவலில் இவங்க வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 80,000 இருக்கா? இது வந்து பிஸ்னஸ் ஓன்னா ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து 80,000. பிஸ்னஸே ஓன்லைனாலும் 25,000 ஆகும். ஓகேவா? ஓன்னாலும் ஆகும், ஓன்லைனாலும் ஆகும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 65,000 இல்லை 55,000 இருக்குது. இந்த 55,000 ஓன்னா மட்டும்தான் எக்ஸ்பென்சஸ் ஆகும். 25,000 ஓன்னாலும் ஆகும், ஓன்லைனாலும் ஆகும். அதனால் 55,000 கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அதே அது கம்மியாக சேல்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. அப்போ வந்து 55,000 divided by PV ratio 40%. 55,000 divided by 40%. அப்போ வந்து 1,37,500. எதனாலனா பிஸ்னஸ் ஓனாலும் சரி ஓன்லைனாலும் சரி லாஸ் ஆகுனா அது லாஸ் தான் நீங்கள் எடுத்துக்க வேணாம், அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ஆனால் 55,000 வந்து நீங்கள் நினச்சா அவாய்ட் பண்ண முடியும் ஷட் டவுன் பண்ணி. அதே அந்த 55,000 வந்து சேல்ஸ் வால்யூம் வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கள். அதே அந்த 55,000 உங்களால் ரீச் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன. ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டது. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன? சப்போஸ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ சப்போஸ்னால் அதை அசியூம் பண்ணி 100 எடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக 40% எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 80,000. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படி போட்டிங்கன்னா 2 lakh வருது. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 2 lakh. அதுக்கப்புறம் 15% ரிட்டர்ன் வேணுமா? அதாவது ப்ராஃபிட் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் 1,10,000 வருது. அது வந்து 1,10,000 டிவைடட் பை 40%, 2,75,000. அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஃப் பிஸ்னஸ் இஸ் லாக்ட் அவுட் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியும்? 55,000. 55,000 மேலே சேல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்கள். 55,000னா 55,000 கொடுக்குற அளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற சேல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா அதை வந்து கண்டினியூ பண்ண வேணாம். மினிமம் சேல்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னா 55,000 டிவைடட் பை 40%, 1,37,500. இதுக்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா பிஸ்னஸை க்ளோஸ் டவுன் பண்ணிடுங்க. பெட்டர் ஆஃப் பை லாக்கிங் ஹிஸ் பிஸ்னஸ் இஃப் த சேல் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1,35,500. 1,37,500 கம்மியாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 10. A company had incurred fixed expenses of 4,50,000 with the sales of 15 lakh and earned a profit of 3 lakh during the first half year. In the second half it suffered a loss of 1,50,000. இது வந்து மேலே கொடுத்துருக்குற 3 இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு, அதாவது 6 மாதத்துக்கு. அப்போ எவ்வளோ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா 4,50,000. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? இன்ட்டு 2 9 lakh ஆகும். சேல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் எவ்வளோனா 15 lakh. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து 3 lakh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து லாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேமாக இருக்கா என்னது இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, அதாவது பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது? ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் 3 இருக்கா? அதை வச்சு பிரேக் ஈவன் பாயிண்ட், பிவி ரேஷியோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இருக்குமா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் இல்லை,
டிவைடட் பை சேல்ஸ்னு போடுவோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் லாஸ் பண்ணுவோம். அதே ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ் ப்ராஃபிட்னு பண்ணுவோம். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 4,50,000, ப்ராஃபிட் எவ்வளோ 3 lakh, ரெண்டே ஆட் பண்ணோம்னா 7,50,000 டிவைடட் பை 15 lakh. அது வந்து எவ்வளோ வரும்னா பிவி ரேஷியோ வந்து 50%. அதுலேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் ஈஸி. ஃபிக்ஸ்டு காஸ்ட் தெரியுமா 3 lakh, 3 lakh டிவைடட் பை 50%, அப்போ வந்து 6 lakh வரும். அது என்ன பிரேக் ஈவன் சேல்ஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ராஃபிட் டிவைடட் பை 50%, அப்போ வந்து 3 lakh இருக்கா ப்ராஃபிட் டிவைடட் பை 50%, ஸோ 6 lakh வரும் மார்ஜின் ஆஃப். Second, expected sales volume for the second half year, assuming that selling price and fixed expenses remaining unchanged during the second half year. செல்லிங் ப்ரைஸும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸும் சேமாக இருக்குது. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து சேமாக தான் இருக்கும். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் சேல் வேல்யூம் ஃபார் த செகண்ட் ஹாஃப் இயர். நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், சேல்ஸ் கண்டுபிடிக்கணுமா. சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வழக்கமாக யூஸ் பண்ணுறதா பிவி ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாதா, கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன ஃபைன் பண்ண முடியும். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகேவா. இப்போ வந்து நம்ம பிவி ரேஷியோ 50% தெரியும். ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் எப்படி ஃபைன் பண்ணலாம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும், லாஸாக இருந்தால் மைனஸ் லாஸாக இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கா, அது வந்து 4.5 lakh, லாஸ் எவ்வளோ 1.5 lakh, ஸோ 3 lakh இருக்கும். இது என்னது கான்ட்ரிபியூஷன். அதே ஈக்குவேஷனில் வந்து நம்ம இப்போ ஈக்குவேஷன்லாம் அந்த ஃபார்முலா 50% ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 3 lakh டிவைடட் பை சேல்ஸ். சேல்ஸ் இந்த பக்கம் வரும்போது இந்த 50% அங்கே போனால் சேல்ஸ் ஈக்குவல் டு 6 lakhன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து த பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார் த ஹோல் இயர். ஒரு வருஷத்தோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணலாம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு வந்து 4,50,000, செகண்ட் ஹாஃப் இயருக்கு வந்து 4,50,000, டோட்டலாக வந்து 9 lakh டிவைடட் பை பிவி ரேஷியோவா 50%, அப்போ வந்து 18 lakh. டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் வந்து 15 lakh, செகண்ட் ஹாஃப் இயரில் வந்து 6 lakh, அப்போ வந்து 21 lakh. அதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோ 18 lakh, ரிமைனிங் இருக்கிறது 3 lakh, தட் இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி MOS. ஆன்சர் பார்க்கலாமா. கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஹோல் இயரோட பிரேக் ஈவன் பாயிண்ட், அதை 9 lakh டிவைடட் பை 50%, 18 lakh. இது எப்படி ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டலாக அந்த வருஷத்தோட ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் வந்து 3 lakh ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 1.5 lakh வந்து லாஸ் வந்திருக்கு. நெட்டாக பார்த்தோன்னா 1.5 lakh ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ 3 lakh வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளோதான் 10th சம்மு முடிஞ்சிச்சு.